இனிய தோழர்களே தோழியரே, நான் உங்கள் சிப்லாலேருந்து பேசுகிறேங்க. இன்றைக்கி இந்த சேலைக்கு உண்டான இந்த ப்ளவுஸை எப்படி அழகுபடுத்தலாம்னு பார்ப்போம். வாங்க வீடியோவுக்கு போகலாம். கைக்கு மட்டும் இந்த மாதிரி இதில் இருக்கிற இந்த பார்டரே இப்படி கொடுத்துருக்காங்க. அதனால் கையில் எந்த டிசைனும் பண்ணலை. ஆனால் ப்ளவுஸ் வந்து ரொம்பவே பிளெயினாக இருக்கிறதால இதில் இருக்கிற பிரதானமான நிறம் அப்படின்னு பார்க்கும்பொழுது இந்த சிகப்பு ரொம்ப அதிகமாக இருக்கு இல்லையா? அதனால் இந்த நிறம் கொடுத்தோம்னா இந்த கலருக்கு அது கொஞ்சம் ரொம்பவே எடுபடாது. ஆனால் இந்த நிறம் கொடுத்தோம்னா ரொம்பவே பளிச்சுன்னு இருக்கும். அப்படிங்கிறதுனால சிகப்பில் நம்ம கொஞ்சம் இதை அழகுபடுத்தி பார்ப்போம். இப்போ எப்பவும் போல் நம்ம முதுகு, கழுத்து, டாட்டு இது எல்லாமே நம்ம பிடிச்சி ரெடியாக வச்சுட்டு அதுக்கப்புறம் கூட நம்ம அதாவது ஏற்கனவே தைச்ச ப்ளவுஸில் கூட இந்த டிசைனை பண்ண முடியும். அதனால தான் வந்து இதெல்லாம் ஃபினிஷ் பண்ணின பிறகு தான் வைக்கிறேன் இல்லைங்களா? அதையே நீங்கள் தைச்சி முடித்த ப்ளவுஸ் கூட உங்களுக்கு ஏதாவது பிளெயினாக இருக்கும் பட்சத்தில் அந்த சிகப்பு நிறம் உங்களுக்கு எந்த புடவையில் எந்த நிறத்தை கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதில் நீங்கள் அதை தரலாம். இப்போ நம்ம வந்து சிகப்பில் துணி எப்பவும் எடுக்கிற மாதிரி 2 இன்ச்சுக்கு 2 இன்ச்சு அப்படின்னு சொல்லி இதை எடுத்துக்கலாம். இதை எடுக்கும்பொழுது இப்படி தான் இந்த இடம் இப்படி பார்த்துட்டு, அதாவது 2க்கு 2ன்னும் பொழுது இப்படி பார்த்து நம்ம கட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தெரியும் இந்த டிசைனை இது மாதிரி மடித்து நம்ம தைப்போம் இல்லையா? இந்த மாதிரி மடித்து தைச்சி கொஞ்சம் பீசஸ் ரெடி பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணினதை ரொம்ப இந்த எட்ஜு வந்து ரொம்ப அதிக அளவில் தெரிகிற மாதிரி இல்லாமல், அதாவது இந்த கிராஸ் எல்லாம் ஓரளவுக்கு ரொம்ப அதிகமாக இருக்கிறத மட்டும் கொஞ்சம் கட் பண்ணி இது தயாராக வச்சுக்கோங்க. கொஞ்சம் அதாவது இந்த பக்கம் வெளியே நீட்டிகிட்டு இருக்கு இல்லையா? அந்த மாதிரி இருந்தால் அதெல்லாம் கொஞ்சம் நறுக்கிடுங்க. இப்போ நம்ம இந்த மாதிரி வச்சு டிசைன் பண்ணியிருக்கோம். ஏற்கனவே நம்ம இப்படி அதாவது இந்த வீன்ற ஷேப் வந்து வெளியே பார்த்த மாதிரி இப்படி வச்சு செஞ்சுருக்கோம். ஆனால் இப்போ நம்ம செய்ய போகிறது இந்த பக்கம் பார்த்த மாதிரி வைக்க போகிறோம். இந்த சின்ன வித்தியாசம்தான். அதாவது இந்த கூர்மை ரொம்பவே இந்த நுனியை தொடாமல், ஏன்னா நம்ம இந்த இடத்துல ஒரு ஜரிகை லேஸை வச்சு அழகுபடுத்தலாம். அதனால் இந்த இடத்துல ரொம்பவே இப்படி வச்சுட்டு நீங்கள் இது மேலே வைக்கும் பொழுது இந்த கூர்மை வந்து தெரியாமல் போயிடும். இந்த ஷார்ப் வந்து அந்த லேஸுக்குள்ளே அடிபட்டுருச்சுன்னா நமக்கு அந்த டிசைன் வந்து அவ்வளோ அழகாக கிடைக்காது. அதுக்காக நீங்கள் லேஸ் என்ன அகலமோ அந்த அகலம் அளவுக்கு நீங்கள் இந்த இடத்த இடைவெளி விட்டுருங்க. இப்போ நான் வந்து இந்த அகலம் வைக்க போகிறேன். இதை கால்குலேட் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் நினைக்கலாம் முன்னாடியே நம்ம கழுத்து சுற்றி வச்சுட்ட பிறகு கூட டிசைன் வைக்கலாமேன்னு. ஆனால் நான் என்ன பண்ண போகிறேன்னா இந்த நுனி சரியாக இதில் வரணும். அதாவது இந்த டிசைனை சரியாக இதில் மடக்கிற மாதிரி வச்சுட்டோம்னா நமக்கு கையில் தைக்கிற வேலை கொஞ்சம் மிச்சமாகும். அதனால் இதை கரெக்டாக நீங்கள் இங்கே வைக்க போகிறீங்க, இந்த தையல் வந்து இதில் ஏறப்போகுது அப்படின்றது மாதிரி சரியாக அந்த அளவை பார்த்துட்டு வைங்க. உங்களுக்கு சரியாக வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பென்சிலில் கூட இதை சுற்றியுமே நீங்கள் ஒரு கோடு போட்டுக்கலாம். அந்த கோடையே நீங்கள் அளவாக வச்சு அப்படியே தைக்கலாம். ரொம்பவே அழுத்தம் கொடுக்காம, அதாவது துணியில் அது ரொம்பவே கரையாயிடக்கூடாது இல்லையா? எப்படியும் வந்து நம்ம டிசியில் மார்க் பண்ணினோம்னா அது நம்ம தைச்சிக்கிட்டு இருக்கும்பொழுதே கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம கைப்பட்டே அழிஞ்சிரும். அதுவும் இந்த மாதிரி சிந்தட்டிக் கிளாத்தெல்லாம் கட்டாயமாக அது ரொம்ப மார்க்கர் வந்து நிற்காது. அதனால் இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் லேசாக உங்களுடைய பார்வைக்கு தெரிகிற மாதிரி இருந்தால் போதும். இப்போ நான் போடுறது என்னுடைய பார்வைக்கு தெரிகிற மாதிரி ரொம்பவே லேசாக போட்டுக்கிட்டேன். சரிங்களா? இப்போ நம்ம அதுக்கு மேலே தான் நம்ம லேஸை வச்சு இந்த இடம் மறைஞ்சிடும். வழக்கம் போல் ஷோல்டருக்கு பிடிக்கிறதுக்கு கொஞ்சம் இடத்த விட்டுட்டு அதுக்கு பிறகு நீங்கள் தொடங்குங்க. அதாவது மேலே நம்ம ஜாயின் பண்ணுறதுக்கு உண்டான இடத்த விட்டுடுங்க. இந்த இடம் சரியாக அந்த ஷார்ப்பு இங்கே இருக்கிற மாதிரி பார்த்துக்கலாம்.
இப்போ நம்ம இந்த ஓரமும் லேஸை வைக்க போகிறோம். இப்போ சரியாக இந்த நுனிகள் எல்லாம் இது உள்ளே அழகாக மாட்டியிருக்கு பாருங்கள். நமக்கு இந்த கையில் திரும்ப அதில் தைச்சி ஃபினிஷ் பண்ணுற வேலை இருக்காது. அப்படியே உங்களுக்கு இந்த மாதிரி கொஞ்சம் பிசுறு மாதிரி வெளியே நீட்டிகிட்டு இருந்தாலும் ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். இதை தைச்சிட்டு இருக்கும்போதே இந்த இடத்துல வந்து அப்படியே ஒரு குத்து போட்டு அப்படியே எடுத்துக்கோங்க. இந்த இடத்துல நம்ம இந்த பிசுறு எல்லாம் தெரியாத மாதிரி நல்லா மடக்கி இதை வச்சிடலாம். இந்த வளைவுகள் வர்ற இடத்துல மட்டும் நீங்கள் கட்டாயமாக கொஞ்சம் அழகாக இதை லூஸ் விட்டு தைங்க. சரியாக எடுத்து வச்சு நீங்கள் தைச்சிட்டிங்கன்னா ப்ளவுஸ் தைச்சி முடிஞ்ச பிறகு இந்த இடமெல்லாம் வந்து உங்களுக்கு படியாமல் சுற்றி எல்லாமே சுருக்கம் வந்துடும். நம்ம இழுத்து வச்சிட்டோம்னா இந்த வளைவு பகுதியெல்லாம் கிராஸ் பீஸாக இருக்குது இல்லைங்களா, அந்த இடம்லாம் அப்படியே சுருக்கமாக இழுத்த மாதிரி இருக்கும். அதனால் வளைவுகள் வர்ற போதெல்லாம் நீங்கள் அப்படியே கொஞ்சம் தளர்ச்சியாக வைங்க. அது உங்களுக்கு பிற்பாடு துவைச்ச பிறகு கூட ஷ்ரிங்கே ஆகாமல் கரெக்டாக அது ஃபிட்டிங்காக இருக்கும். நம்ம வழக்கம் போல் முன்னாடி அப்படியே முன்கழுத்துக்கும் சேர்த்த மாதிரி கொஞ்சம் கண்டினியூ பண்ணி விடுவோம் இல்லையா, அதே மாதிரியே விட்டுடலாம். ஷோல்டர் ஜாயின் பண்ணின பிறகு இதையும் நம்ம முன்கழுத்துலேயும் வச்சுட்டோம்னா ரொம்பவே அழகாக இருக்கும். இந்த லேஸ் வந்து நம்ம கொக்கி ஐப்பட்டி வரும்பொழுது இந்த பிசுரெல்லாம் உள்ளே போயிடும். இது கொஞ்சம் முன்னாடியே இருக்கிறதால நான் வந்து மடித்து இந்த இடத்த வந்து ஃபினிஷ் பண்ணுறேன். இப்போ நாங்கள் இங்கே வந்து தேவையான அளவு நம்ம சுருக்கம் வச்சதால்
இந்த ஓரம் பாருங்கள் அப்படியே வளைஞ்சு வருது இல்லையா, அதுக்காக தான் உங்களை லூஸாக வைங்க அப்படின்னு அடிக்கடி நான் சொல்கிறேன். பார்த்தீங்களா, இப்போ நம்ம இந்த மாதிரி டிசைன் இப்போ வேறு மாதிரியாக நம்ம வச்சுருக்கோம். அதாவது முதல்லலாம் நம்ம இப்படி வைப்போம், இப்போ இப்படி வச்சுருக்கோம். இப்போ இந்த இடம் வந்து பார்க்கும்பொழுது ஏதோ தனியாக ஒரு பேட்ச் ஒர்க் கொடுத்த மாதிரி, இந்த இடமே ஃபுல்லாக கட் பண்ணி ஏதோ ஒரு ஒர்க் பண்ண மாதிரி ஒரு நேரடியில் அந்த லுக்கு தெரியுது. ஓகேங்களா? அதையே நம்ம தொடர்ச்சியாக இந்த முன்பக்கமும் வச்சுருக்கோம் இல்லையா, அதனால் இது வந்து ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். உங்களுக்கு பிடிச்சிருந்தா எனக்கு லைக் கொடுங்க, கமெண்ட் கொடுங்க, ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கான் அழுத்துனீங்கன்னா நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ச்சியாக கிடைக்கும். மிக்க நன்றி. வணக்கம்.